அன்பார்ந்த மருத்துவ ஜோதிடம் நண்பர்களே, இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒருத்தவர் வந்துட்டு கேள்வி கேட்டிருக்காரு. விதியை மதியால் வெல்ல முடியுமா அப்படிங்கிறது கண்டிப்பாக வெல்ல முடியும். ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுவோம். உங்களுக்கு ஒரு விதி இருக்குது. நீங்கள் பெண்கள் வழியில் கஷ்டப்பட்டே தீரணும் அப்படிங்கிறது இல்லை இப்படி வேணா வச்சுக்கலாம். நீங்கள் கல்வி பயிலும் போது அதிகமாக கஷ்டப்படணும் அப்படிங்கிறது விதியை மதியால் வெல்றோம். அப்போ பார்த்தீங்கன்னா நான் விதியை மதியால் வெல்றேன்னு சொல்லிட்டு நான் இப்போ படிக்காமல் நான் ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதியை நீங்கள் மதியால் வென்றுறீங்க. ஆனால் அதுவே பேக் அடித்து நீங்கள் படிக்காததுனால அந்த விதி இன்னொரு நாள் இம்ப்ளிமெண்ட் ஆகி அதனால உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். இன்னொன்று ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனோம் அப்படின்னா, ஆதிசங்கரர் கடும் வயிற்று வலியால் துடிப்பாராம். ஆனால் அவரால் அதுக்கு ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். என்ன அப்படின்னா, ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒருத்தவர் வந்திருக்காரு. இந்த மாதிரி நான் சங்கரரை மீட் பண்ணோம், எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமானா உள்ளே போய் கேட்டோன்னா எனக்கு வயிற்று வலியாக இருக்குது, இல்லை போக சொல்லிட்டோன்னே இல்லை நான் அவரை மீட் பண்ணியே தீரணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரி, ஓகே, அவரை வர சொல்லுன்னு சொல்லிட்டு இவர் வயிற்று வலியால் துடிச்சிட்டு இருந்த சங்கரர் என்ன பண்ணுறாருன்னா, அதை ஒரு தர்பை புல்லை எடுத்து அந்த தர்பை புல்ல அந்த வயிற்று வலியை இறக்கி வச்சுட்டு இவர்கிட்ட நல்லா பேசிட்டு மறுபடியும் அந்த தர்பை புல்ல இருக்கிற அந்த வலியை தனக்குள்ளுக்கு மறுபடியும் போட்டுக்கிட்டு அனுபவிக்கிறார். ஏன் இவரால் இதை அவாய்ட் பண்ணிட்டு போக முடியுமே, எதுக்காக இதை அனுபவிக்கிறார் அப்படின்னா, பூர்வ ஜென்ம கர்மாவை அனுபவிச்சு முடிக்கிறதுங்கிறது ரொம்பவும் நல்லது. அது மீதி இருக்கிற கர்மாக்கள் கம்மியாகி நல்ல ஒரு ஜென்ம பிராப்தத்தை கொடுக்கும். இதை நம்ம விதியால் நம்ம விதியை மதியால் வென்றலாம் பட் விதி தான் ஃபைனலாக ஜெயிக்கும். அந்த டைமிங் அந்த சர்டன் பீரியடில் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்க முடியும் உங்களோட மதியால். பட் அந்த விதிங்கிறது ரிமைன்ஸ் சேம். அப்படியே அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால அது டைம் கிடைக்கும் போதெல்லாம் அனுபவிச்சு முடிச்சிடணும். ஏன்னா பெரிய பெரிய மகான்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே கேன்சர் வந்திருக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஜாஸ்தி ஆசீர்வாதம் பண்ணுற தொட்டு அந்த ரேஸ் அவங்க கை வழியாக அவங்க பண்ணுற அந்த ஜப பலன் எல்லாமே அவங்க கை வழியாக மற்றவங்களுக்கு கொடுத்துருவாங்க. கேட்ட உடனே கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அதோட எதிர்விளை இவங்களை தாக்கும். ஸோ கேன்சர் இவங்க அனுபவிப்பாங்க. இது என்ன அப்படின்னா, அவங்களோட வழியை எடுத்துகிட்டு இவங்க அனுபவிக்கிறதுங்கிறது கிடையாது. ஒரு 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 10 பிறவி இவங்க எடுக்கணுங்கிற நிலைப்பாடு இருக்கும். அதை ஒரே பிறவில இவங்க கழிப்பாங்க. இவங்களுக்கு மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறது அந்த ஆப்போசிட் விதி இவங்களை அணுகும். அதனால இவங்க அடுத்தடுத்து எடுக்க வேண்டிய பிறவிகள் எல்லாமே கம்மியாகும். அதனால இதுவும் ஒரு சூட்சமமாக ஆசீர்வாதம் பண்ணி அவங்க தன்னோட பிறவியை கம்மி பண்ணிக்கிறாங்க. ஆயுள் காலத்தை அந்த மாதிரி சொல்லலாம். நன்றி.